இந்த 2026 ஆண்டின் இந்த துவக்க நேரத்தில் உங்கள் எல்லாருக்கும் திருச்சபை போதகனாகிய நான், சபையின் மேய்ப்பனாகிய நான் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு கூறிக்கொள்ளுகிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து வந்திருக்கிற அன்பு சகோதரியை கரங்களை உற்சாகமாக தட்டி நாம் அவங்க கையில கொடுக்கலாம். ஆவியானவர் நம்மோடு பேசட்டும். ஆவியானவர் நமக்கு சொல்லும். நமக்கு வேண்டிய காரியங்களை, ஆலோசனைகளை நம் ஆண்டவர் நமக்கு கொடுப்பாராக. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹலோ ஹலோ ஹலோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. புதிய வருடத்தை காணும்படிக்கு தேவன் இன்றைக்கு நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். 2025 தொடங்கினவர் 2025 முடிக்க கிருபை செய்தார். 2026 காணும்படிக்கு புதிய பலத்தை ஆவியானவர் இந்த நாளிலே நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. தூக்கம் வரவங்கள இன்னும் சத்தமா பாத்தீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூக்கம் வருதா? தூக்கம் வரவங்க இன்னும் சத்தமா? அலர்ட் ஆயிட்டீங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு தூங்குகிற நேரம் அல்ல, கர்த்தருடைய சமூகத்துல விழித்திருந்து அவருடைய அபிஷேகத்தை பெற்றுகிற ஒரு நேரம். ஹல்லேலூயா. யாருடைய கண்களை தூங்க கூடாது. எல்லாரோட கையை எடுத்து கண்ணில் வச்சுக்கோங்களேன். ரைட் ஹேண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இயேசுவின் நாமத்தினால தூக்கத்தின் ஆவிகளை இப்பொழுதே கட்டி ஜெபிக்கிறேன். சிந்தனையை தொடுவீராக, இருதயத்தை தொடுவீராக, ஆத்துமாவை திறப்பீராக. தூக்கத்தின் ஆவிகளை கட்டி இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால துரத்துகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப எத்தனை பேருக்கு தூக்கம் வருது? வரக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பலப்படுத்துவதாக. இன்றைக்கு 1ஆம் தேதி கர்த்தருடைய சத்தத்தை கேட்க போகிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல, நம்மளை பலப்படுத்துகிற வார்த்தையா இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் காத்திருக்கிறீங்க? என் கூட ஆண்டவர் என்ன பேச போறாரு? 1ஆம் தேதி வருஷத்துல முதல் நாள்ல ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும்படிக்கு ஆண்டவர் என் செவிகளை திறந்திருக்கிறாரு, திறந்திருக்கிறாரு, என் இருதயத்தை திறந்திருக்கிறாரு. நான் இப்போ என்ன சத்தத்தை கேட்க போறேன்? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க போறேன். முதலாவது வருஷம் தொடங்கினோன்னு கர்த்தருடைய வார்த்தை என் செவிக்குள்ள போக போகிறது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை கடைசி வரையிலும் நம்மளை நடத்துவதற்கு வல்லமை உள்ளவரா இருக்கிறது. கண்களை மூடுவோமா? ஒரிபாரா சந்தானோராவா. அக்கினியின் ஆவியானவர் எங்கள் மத்தியில நீ பெரியவராயிருப்பதற்காக நன்றி. துதியின் மத்தியில வாசம் செய்கிறவர் எங்கள் மத்தியில நீ பெரியவராயிருப்பதற்காக நன்றி. கர்த்தாவே, எங்களோட மத்தியில ஆவியான பேச போகிற உம்முடைய பலத்த வார்த்தைக்காக இதோ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒவ்வொருவரும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஓரிபாரா கரவா. மோசேக்கு கர்த்தாவே முச்செடி நடுவில் இருந்து பேசினவர் இன்றைக்கு கர்த்தாவே எங்களோட மத்தியில அடியேனை மறைத்து கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்பட போறதுக்காக நன்றி. 7 பொது விளக்கு மத்தியில உலாவினவர் இன்னைக்கு எங்களோட மத்தியில உலாவி கொண்டிருப்பதற்காக நன்றி. புதிய கிருபை, புதிய பலன், புதிய தயவை கர்த்தாவே நீர் எங்களுக்குள்ளாக வைத்து புதிய நாளுக்குள்ளாக நீர் எங்களை நடத்துகிற கிருபைக்காக நன்றி. கேட்கிற ஒவ்வொருடைய இருதயத்தை கர்த்தருடைய ஆவியான திறக்க போறதுக்காக நன்றி.
சத்தத்தை கேட்க போகிற ஒவ்வொருட பிள்ளைகளோட வாழ்க்கையில என் தேவன் அற்புதம் செய்ய போறதுக்காக நன்றி ஆண்டவரே. இதற்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகள், எல்லா பொல்லாத கிரியைகள், வான சேனல மண்டலத்தின் பொல்லாத கிரியைகள், விக்கிரக கோட்டைகளை இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இப்பொழுதே கட்டி ஜெபிக்கிறேன். நீர் ஒருவரே ஆளுகை செய்வீராக, நீர் ஒருவரே ஆளுகை செய்வீராக, நீர் ஒருவரே ஆளுகை செய்வீராக. எங்கள் ஜீவன் உள்ள நாட்கள் முழுவதும் உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய நாமத்தை உயர்த்துவதற்கு தேவ ஆவியானவர் எங்களுக்கு பாராட்ட போகிற இந்த கிருபைக்காக நன்றி. என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். மீண்டுமாக என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. நாட்கள் முடியும் வரை என் சுவாசம் பிரியும் வரை யாரை ஆராதிக்க போறோம்? நம் தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வாக்கு தத்தத்திற்கு காத்திருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை தொடங்கினவர் டிசம்பர் 31 வரையிலும் உங்களை நடத்துவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்க போகிறார். ஹல்லேலூயா. காது உள்ளவன் மாத்திரம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பானாக. இன்றைக்கு காதை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்பும்படிக்காய் வந்திருக்கிறார். 2 நாட்கள் முழுவதும் கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய வார்த்தையினால் நம்மை சுத்திகரித்தார், நம்மளை பலப்படுத்தினார். அவருடைய பரிசுத்தமுள்ள வார்த்தைக்குள்ளாக நிற்கும்படிக்காய் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை தகுதிப்படுத்தினார். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாத்தையும் விட்டு விலகி செல்லமா, எல்லா சாயலையும் மாற்றிடல, இன்னைக்கு புதிய சாயலை நீ தரித்திருக்கல, ஆண்டவர் உனக்கு புதிய காரியத்தை அறிவிக்க போகிறார். ஹல்லேலூயா. எடுத்தவங்க வாசிக்கலாம். இது வாக்கு தத்தம் அல்ல. எடுத்தவங்க வாசிக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்ல போகிறார் என்று பார்ப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 23வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், நீதிமொழிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 23வது வசனம். ஹல்லேலூயா. இது வாக்கு தத்தம் அல்ல. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை தயார் செய்கிறார் கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை கேட்பதற்கு முன்பதாக. ஹல்லேலூயா. உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்க. இதோ இப்ப ஆண்டவர் என்ன சொல்றார்? அடுத்த வார்த்தை, இதோ என் ஆவியை நான் என்ன பண்ண போறேன்? இப்ப அருள போறேன், நான் கொடுக்க போறேன். என் ஆவிய, என் வார்த்தைகளை என்ன சொல்லுங்க? என் வார்த்தையை உங்களுக்கு தெரிவிக்க போறேன். ஆண்டவர் சொல்றாரு, கடிந்து கொண்டதுக்கு எல்லாவற்றுக்கும் கர்த்தரிடத்துல தன்னை ஒப்பு கொடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க? திரும்ப போறீங்க. ஆண்டவர் சொல்றார், இதோ இப்பொழுது நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? என் ஆவிய உனக்கு நான் அருள போறேன். அருளது மாத்திரம் இல்லாம என் வார்த்தையை உனக்கு என்ன பண்ண போறேன்? நான் தெரிவிக்க போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு, கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு? ஆண்டவரே, உங்களுடைய ஆவியை நீங்க என்ன பண்ணுங்க? எனக்குள்ள அளவில்லாமல் ஊற்றுங்க. இந்த ஆண்டு வெறுமையா இருக்கிற ஆண்டல்ல, அக்கினியா எழும்பி கர்த்தருடைய சமூகத்துல நிற்கிற ஒரு ஆண்டு. ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய இந்த வருடம் உலகத்துல அநேக போராட்டங்கள் உண்டு, அநேக வியாதிகள் உண்டு, பிரச்சனைகள் அங்கும் இங்குமாய் நடக்கும். அதை கேள்விப்படும் பொழுது உங்களுடைய இருதயம் எல்லாமே அப்படியே நொறுங்கிட்டு போகிற சம்பவங்கள் 2026 நடக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அநேக குழப்பங்கள் எப்படி வரது தெரியாது. வியாதி மண்ணில இருந்தோம், தண்ணியில இருந்தோம், வியாதிகள், தொத்து வியாதிகள் இதோ பூமியில இருந்து புறப்பட்டு வரும், அது பிள்ளைகளுக்குள்ளாக கடந்து வரும். ஆனால் கர்த்தருடைய ஆவியான சொல்லுகிறார், அவருக்கு காத்திருந்து அவருடைய சமூகத்தை பிடித்து கொண்டு அவரை பிடித்துக் கொள்கிற ஜனங்களை ஆண்டவர் தப்புவிப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் என் குடும்பத்துக்கு நிறைவான ஆசீர்வாதம். நான் வீடு கட்டிடுவேன், நான் பங்களா வாங்கிடுவேன், நான் கார் வாங்கிடுவேன் சொல்லி ஜபிக்க வேண்டாம். ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய ஆவியை எனக்கு அருளுங்க ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை எனக்கு தெரிவிங்க ஆண்டவரே, உம்முடைய ஆவி எல்லாவற்றையும் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வந்து கொடுக்க வல்லமை உள்ளதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், ஆவியை அருள போகிறார், வார்த்தையை தெரிவிக்க போகிறார். அதற்கு முன்பதாக உங்களை தயார் செய்கிற ஆவியான சொல்லுகிறார். சகேரியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்க காரியம் என்னவென்றால், நீங்க என்ன மட்டும் கவனிங்க. சகேரியா 4வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு தூதனானவர் சகேரியா படுத்து கொண்டிருக்கிறார். நித்திரை செய்திருக்கிறவனை எழுப்புகிறத போல என்ன பண்றாரு, ஒரு தேவ தூதன் சகேரியாவை என்ன பண்றாரு, தட்டி எழுப்புறார். எல்லாருமே உற்சாகமா இருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் ஆழத்துக்குள்ளாய் கொண்டு போகிறார். தேவ தூதன் சகேரியாவை நித்திரை பண்ணுகிறவனா இருக்கிறது போல அவரை என்ன பண்றாரு, தட்டி எழுப்புறாரு. தட்டி எழுப்பிடோன்னு அந்த தேவ தூதன் சகேரியா பார்த்து கேட்டாரு, சகேரியாவே இப்பொழுது நீ என்னத்தை பார்க்கிற என்று சொல்லி கேட்டா. உடனே சகேரியா சொன்னாரு, முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட ஒரு குத்து விளக்க நான் என்ன பண்றேன், பார்க்கிறேன். என்ன பண்ற, தேவ தூதன் தட்டி எழுப்புறாரு. எழுப்பிட்டு என்ன கேட்கிறாரு, நீ என்ன பார்க்கிறன்னு கேட்ட போது, பொன்னினால ஒரு குத்து விளக்கு செய்யப்பட்டிருக்கு, அந்த குத்து விளக்க நான் என்ன பண்றேன், பார்க்கிறேன். அந்த குத்து விளக்கு எப்படி இருக்கு தெரியுமா, அது மேல அழகா இவ்வளவு தூரம் கிண்ணங்கள் எல்லாம் உண்டா, அதுக்கு கீழே அப்படியே ஒரு 7 அகல்கள் போல இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு வலது புறமோ இடது புறமோ 2 ஒலிவ மரங்கள் நிற்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேவ தூதன் கிட்ட சொல்றாரு, இது என்னதுன்னு எனக்கு என்ன பண்ணல தெரியல என்று சொன்னாரு. அன்பு தேவனோட பிள்ளைகளே, காது உள்ளவன் மாத்திரம் இன்றைக்கு கர்த்தர் தன்னுடைய ஆவியை அருளுவதற்கு முன்பதாக தேவதூதன் சகேரியாவை தட்டி எழுப்பினது போல இன்றைக்கு கர்த்தர் உங்களை எழுப்பிக் கொண்டு, இதோ சகேரியாவே நீ என்ன பார்க்கிறாய் என்று சொல்லி கேட்ட தேவன் இன்னைக்கு உங்களை எழுப்பிச்சு என்ன பார்க்கிற தெரியுமாமா. சகேரியா எழும்பி பார்க்கும் பொழுது முழுவதும் இதோ பொன்னினால் செய்யப்பட்ட ஒரு குத்து விளக்கை பார்த்தா. இன்னைக்கு கர்த்தர் உங்களை அக்கினியின் ஆவியானவரை காணும்படிக்கு தேவனும் கண்களை திறக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விளக்கு எரிஞ்சு கொண்டுட்டே இருக்கும். எண்ணெய் இல்லைன்னா என்ன ஆகிறோம், விளக்கு அணைஞ்சு போயிரும். சொல்லுகிறார், அன்றைக்கு அவர் பார்த்தது அணைந்து போகிற விளக்கு, இன்றைக்கு கர்த்தர் உன்னை தட்டி எழுப்புகிறது நிமித்தம் நீ பார்க்க போகிறது எரிந்து பிரகாசிக்கிற அக்கினி விளக்கை கர்த்தர் உனக்கு முன்பாக தரிசனமாய் காண்பிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் ஆவியை அருள்வதற்கு முன்பதாக உங்களை கர்த்தர் தட்டி எழுப்பி தரிசனங்களை பார்ப்பதற்கு கர்த்தர் உங்களை தயார்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியை கர்த்தர் அருள்வதற்கு முன்பதாக உங்க ஆவியை கர்த்தர் தட்டி எழுப்புகிறார். நித்திரை பண்ணுகிறவர்கள் போல இருக்கிறீர்களே, உங்களை நீங்கள் நித்திரை பண்ணுகிறவர்கள் அல்ல, நீங்கள் எழும்பி பார்க்க வேண்டியவர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியான சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 2வது காரியம், சகேரியாவின் புஸ்தகம் அதே 3வது அதிகாரத்துல இன்னொரு தரிசனத்தை பார்க்கிறார். இந்த சகேரியா என்கிறதான மனுஷன் என்ன பார்க்கிறார் என்றால், ஒரு தரிசனம் தன்னுடைய கண்களுக்கு முன்பாக காண்பிக்கப்படுகிறது. என்ன தரிசனம் என்றால், அவருக்கு முன்பதாக பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை தேவன் அவருக்கு காண்பிக்கிறார். எல்லாரும் என்ன பாருங்க, என்ன காண்பிக்க, யாரை காமிச்சாரு, பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை என்ன பண்றாரு, காண்பிக்கிறாரு. காண்பித்தோன்னு இந்த யோசுவா என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவ தூதனுக்கு முன்பதாக நிக்கிறாரு. எங்க நிக்கிறாரு, சத்தமா சொல்லுங்களேன்.
தேவ தூதருக்கு முன்பதாக நிற்கிறாரு. அதனுடைய வலது பக்கத்துல சாத்தான் வந்து நிற்கிறான். யார் வந்து நிற்கிறான்? சாத்தான் வந்து நிற்கிறான். எதற்காக? யோசுவாவுக்கு விரோதமான காரியங்களை செய்ய. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொன்னாரு, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வார் என்று சொல்லிட்டு யோசுவா என்ன பண்ணாரு தெரியுமா? அவர் தேவ தூதனுக்கு முன்பதாக நின்னார். அவர் எப்படி நின்னார் என்றால், அழுக்கு வஸ்திரம் உடுத்தினவராய் நின்றார். எப்படி நின்னாரு? அழுக்கு வஸ்திரம் உடுத்தினவராய் நின்றார். உடனே அந்த தேவ தூதர் சொன்னாரு, அவனுடைய அழுக்கு வஸ்திரத்தின் காரியம் என்ன தெரியுமா? அவனுடைய அக்கிரமங்களை அவனை விட்டு விலக்கிட்டு அவனுக்கு சிறந்த வஸ்திரத்தை கொடு என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். யாருக்கு முன்பதாக? தேவ தூதனுக்கு முன்பதாக நின்ற யோசுவா அழுக்கு வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு நின்றார். தேவ தூதன் சொன்னார், அவருடைய வஸ்திரத்தை நீ என்ன பண்ணிட்டு கலைத்து விட்டுட்டு அவருடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாத்தையும் கலைச்சிட்டு அவனுக்கு என்ன வஸ்திரத்தை கொடு? சிறந்த வஸ்திரத்தை கொடு என்று சொன்னார். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அன்றைக்கு யோசுவா தேவ தூதனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது கர்த்தர் கொடுப்பாரானால், இன்றைக்கு தேவ பிள்ளையே நீ கர்த்தருக்கு முன்பாக நிற்கும் பொழுது இதோ கர்த்தர் உன்னுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் யாவற்றையும் தேவன் கலைத்து போட்டு அவருக்கு அந்த இடத்துல சிறந்த வஸ்திரம், உனக்கு சிறந்த வஸ்திரம் இல்ல, ராஜ வஸ்திரத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்கும்படிக்கு ஆயத்தமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுடைய அழுக்கெல்லாம் போயிட்டு சிறந்த வஸ்திரத்தை கர்த்தர் கொடுப்பாரே. ஆனால் இன்னைக்கு உன்னுடைய சரீரத்துல, சிந்தனையில, ஆத்துமால, இருதயத்துல இருக்கிற பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் யாவற்றையும் தேவன் கழுவிட்டு சிறந்த வஸ்திரத்தை அல்ல, ராஜ வஸ்திரத்தை கர்த்தர் கொடுத்து அவனுடைய தலையில பாகை சூட்டப்பட்டது. இன்றைக்கு கர்த்தர் உங்க தலையில அபிஷேகம் என்கிற தைலத்தை வைத்து கர்த்தர் உங்களை எழுப்பி நிற்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, என்னுடைய கடிந்து கொள்ளுதலுக்கு நேரா என்ன பண்ணுங்க? திரும்பிருங்க. என் ஆவியை இப்ப நான் கொடுக்க போறேன், என் வார்த்தையை இப்ப நான் உங்களுக்கு தெரிவிக்க போறேன். அதற்கு முன்னாடி கர்த்தர் நித்திரை பண்ணுகிறவளா இருக்கிற உங்களை ஆண்டவர் தட்டி எழுப்பி தரிசனத்தை பார்க்கும்படிக்காய் தகுதிப்படுத்துகிறார். அடுத்ததாக ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறவனா இருக்கிறபடினால ஆண்டவர் உன்னுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் யாவற்றையும் முறித்து போட்டு ராஜ வஸ்திரத்தை கர்த்தர் அபிஷேகத்தை ஊற்றி கர்த்தருக்கு முன்பாக நிற்க வைக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாருமா, ஆண்டவரே இதெல்லாம் நடக்குமா? என் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குமா? இவ்வளவு போராட்டங்கள், இவ்வளவு கண்ணீர்கள், இவ்வளவு பாடுகள் என் வாழ்க்கையில இருக்கு, இதெல்லாம் நடக்குமா என்று சொல்லிட்டு கண்ணீரோடு காத்திருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, எப்ராயிமே நான் உன்னை கைவிடவே மாட்டேன்பா. எப்ராயிமே நான் உன்னை கைவிட மாட்டேன். எப்ராயிம்னா என்ன தெரியுமா? கிருபை பெற்றவன் என்று அர்த்தம். எப்ராயிம்னா என்னது? கிருபை பெற்றவன். எப்ராயிமே நான் உன்னை எப்படிப்பா கைவிடுவேன்? கைவிடுவதற்காக என் ஆவியை உனக்கு கொடுக்கும்படிக்கு நான் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் கைவிடும்படிக்காக அழைக்கப்படல. ஏன் தெரியுமா? எப்ராயிம் என்பவன் கிருபை பெற்றவன். அவன் கர்த்தரை விட்டு விலகி போலாம், தூரமாகலாம், உடைஞ்சி போலாம், துதிக்காம இருக்கலாம், கர்த்தரை பாடாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறா, நீ எது பண்ணாலும் சரிப்பா, நீ கிருபை பெற்றவனா இருக்கிறியே, உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? அழைத்த அழைப்பை நீ மறக்கலாம், ஆனா அழைத்த தேவன் உங்களையும் என்னையும் மறப்பதே இல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, எப்ராயிமே பின்னிட்டு போகாத, உன்னை நான் கைவிடும்படிக்காய் அழைக்க தேவன் அல்ல, உன்னை கை தூக்கி கரை சேர்க்கும்படிக்காய் அழைத்திருக்கிற. வாசிங்களே, எரேமியாவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 20வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எப்ராயிம் யாருன்னு சொல்றது வாசிங்களேன்.
ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், எப்ராயிமே நீ எனக்கு அருமையான பிள்ளைப்பா, நீ எனக்கு அருமையான குமாரன்பா. உன்னை குறிச்சு நான் கோபத்துல பேசுற நாள் முதல் என் இருதயம் என்னவா இருக்கிறது, கொதித்து கொண்டே இருக்கிறது. ஐயோ என் பிள்ளை போயிட்டா இப்படி சொல்லிட்டு, ஆனால் அதுவரையில் நான் என்ன பண்ண தெரியுமா, உனக்கு இரக்கம் செய்வரையில உனக்காக இறங்க போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எப்ராயிமே இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னைய பார்த்தா சொல்றாரு, இன்னைக்கு மனுஷங்க கைவிட்டிருக்கலாம், உறவுகள் கைவிட்டிருக்கலாம், சொந்த கணவர் கைவிட்டிருக்கலாம், சொந்த மனைவி கைவிட்டிருக்கலாம், பிள்ளைகள் திசை மாறி போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, யார் தடுமாறினாலும் சரி, அழைத்தவர் உன் மத்தியிலே பெரியவரா இருக்கிறபடினால் அழைப்பை நீ மறந்திருக்கலாம், அவ ஒரு நாள் உன்னை மறந்து கைவிடும்படிக்கு மனிதன் உள்ள தேவன் அல்ல, அவர் பயங்கரமான தேவனா இருக்கிறார். அந்த தேவன் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லாரு, எப்ராயிமே நீ கைவிடப்பட்ட சந்ததி இல்லப்பா, கை தூக்கி நிறுத்துகிற ஒரு சந்ததி. நீ கைவிடப்பட்ட சந்ததி இல்ல. கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, ஓ மேல அக்கறை உள்ளவரா இருக்கிறபடினால் அக்கறை சேர்ப்பதற்கு தேவனா இருக்கிறார். இன்னைக்கு அந்த தேவன் உங்களை பார்த்து கைவிட்டுட்டாங்க, எனக்கு யாருமே இல்லை, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, யார்கிட்ட போறது தெரியல சொல்லி இயேசுவை நம்பி வந்திருக்கிற உங்களுக்கு அவராலே நிறைவான பலனை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் சொல்லாரு, எப்ராயிமே நீ எனக்கு அருமையான பிள்ளைப்பா, எனக்கு அருமையான பிள்ளை, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், உனக்கு இரக்கம் செய் வரைக்கும் நான் உனக்கு இறங்க போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானால் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு அவர் சொல்லுகிற கடிந்து கொள்ளுதலுக்கு நேராய் உங்களை நீங்க திருப்பும் பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, என் ஆவியை அருள போறேன், என் வார்த்தையை தெரிவிக்க போறேன், நித்திரை பண்ணுகிறதா இருக்கிற என் பிள்ளைகளை நான் தட்டி தூக்கி நிறுத்திட்டேன், அழுக்கு வஸ்திரமா இருக்கிற என் பிள்ளைகளுடைய அழுக்கு வஸ்திரத்தை கழித்து பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் யாவற்றையும் உடைத்து அவங்களுக்கு ராஜ வஸ்திரத்தை உடுத்தி உட்கார வைத்திருக்கிறேன். எப்ராயிமே உன்னை கைவிடும்படிக்கு இல்லப்பா, உன்னை கை தூக்க போறேன். இவ்வளவு நாட்கள் கை இப்படி இருந்துச்சுல, எந்த இடத்துல தலை குனிந்தாயோ அதே இடத்துல உன் தேவன் உன் தலையை நிமிர்த்தி நடக்க செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆயத்தமா இருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் நம்மளை வாக்கு தத்தத்துக்கு நேராய் கடந்து போக செய்கிறார். ஆவியை அருள போகிறேன் என்று சொன்னவ இப்போ தன்னுடைய ஆவியை ஊற்ற வல்லமையா இருக்கிறா. அவர் சொன்னார், ஆவியை இப்ப கொடுக்க போறேன், என் பிள்ளைகளை நான் தட்டி எழுப்பிட்டேன், நித்திரை பண்ணுகிறவளா இருக்கிற என் பிள்ளைய தட்டி எழுப்பி நிக்க வச்சுட்டேன், அவங்கள வஸ்திரத்துல மாத்திட்டு ராஜ வஸ்திரோட அமர வச்சுட்டேன். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் 2026க்கான வாக்கு தத்தத்தை எல்லாருமே எடுத்து வாசிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எசேக்கியேலின் புத்தகம் எசேக்கியேலின் புத்தகம் 37வது அதிகாரம் 14வது வசனத்தை கர்த்தர் இந்த சபைக்கு இதோ வாக்கு தத்தமாய் கொடுக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் எசேக்கியேலின் புத்தகம் 37வது அதிகாரம் 14வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள், நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன். ஆமென். சொன்னேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை காதுள்ளவன் மாத்திரம் கேட்க கடவனாக. கர்த்தர் சொன்னார்ல, ஆவியை அருள போறேன்னு சொன்னார்ல, இந்த ஆவியை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். இதோ என் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, என் ஆவியை யாருக்குள்ளாக வைக்கிறார்? உங்களுக்குள்ளாக வைக்கிறார். நீங்கள் என்ன அடைய போறீங்க சொல்லுங்களேன்? உயிரடைய போகிறீர்கள். உங்களை கர்த்தர் உங்க தேசத்துல வைக்க போகிறார். நீங்க இருக்கிற தேசத்துல கர்த்தர் வைக்க போகிறார். இவ்வளவு நாட்கள் எதிரிக்கு முன்பதாக இங்க இருந்து போயிடலாம், இங்க இருந்து வேற இடத்துக்கு போயிடலாம், பிசாசு தொல்லையா இருக்கு, மனுஷ தொல்லையா இருக்கு, மனுஷனை குத்துறா கொடைறா என்று சொல்லி கதர்ன தேவ பிள்ளைங்க இன்னைக்கு சொல்லுகிறார், இவ்வளவு நாட்கள் உன்னுடைய ஆவி உன்னை வழி நடத்தினது, உன்னுடைய கணவனோட ஆவி உன்னை வழி நடத்தினது, உறவுகளின் ஆவி உன்னை வழி நடத்தினது.
இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஆவியை அல்ல, என் ஆவிய நான் உனக்குள்ள வைக்க போறேன். வைக்கிறது நிமித்தம் நீ என்னவாக போற தெரியுமா? உயிரடைய போகிறாய். அப்போ இவ்வளவு நாட்கள் நீங்களும் நானும் உயிர் இல்லாம இருந்தோமா? செத்து போயிருக்கிறோமா? ஆண்டவர் சொல்லுகிறா, நல்லாதாங்க வாழ்ந்துட்டு இருக்கேன். சில பேர் சொல்லுவோம்ல, நல்லாதாங்க வாழ்ந்துட்டு இருக்கேன், ஆனா என் வாழ்க்கை நடப்பணம் போல இருக்கு. வெளியில சிரிக்கிறேன், ஆனா என் இருதயத்துக்குள்ள எவ்வளவு இருக்கு? வேதனையும் நெருக்கங்களும் உடைக்கப்பட்ட நிலைமை என் வாழ்க்கையில இருக்கேன்னு சொல்லி புலம்புகிற உங்களோட வாழ்க்கையில கர்த்தருடைய ஆவியான சொல்லுகிறா, தேவ பிள்ளையே, இவ்வளவு நாட்கள் உன்னுடைய ஆவி உன்னை வழி நடத்தி தாறுமான வழிகளில கொண்டு போயிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தரிடம் ஒப்பு கொடுத்தது நிமித்தம் இதோ கர்த்தருடைய ஆவியான சொல்லுகிறா, என்னுடைய ஆவி உன்னை நடத்த போகிறது. மரித்த காரியங்கள்ல என் ஆவியை வைக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஆவி நிமித்தம் கர்த்தர் உயிரடைய செய்ய போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற அழகான வார்த்தை, I will put my spirit in you. என் ஆவியை உனக்குள்ள வைக்கிறேன், என் ஆவியை உனக்குள்ள வைக்கிறேன், என் ஆவிய உனக்குள்ள வைக்கிறேன். நீ உயிரடைய போறமா, நீ உயிரடைய போற. இதை நான் சொன்னேன், இதை நான் செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப நீங்க கர்த்தரிடத்துல இந்த நாள் முழுவதும் கேட்கணும். இன்றைக்கு சொன்ன வார்த்தை டிசம்பர் 31 வரைக்கும் ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே உம்முடைய ஆவியை என் மேல வைக்கட்டும், உம்முடைய நல்ல ஆவியை என்னை வழி நடத்தட்டும், உம்முடைய நல்ல ஆவியை செம்மையான பாதையில வழி நடத்தட்டும். ஆண்டவரே உம்முடைய கோலும் தடியும் என்னை தேற்றும் ஆண்டவரே. மனுஷனுடைய கோல் அல்ல, மனுஷனுடைய காரியங்கள் அல்ல, உம்முடைய ஆவி என்னை நடத்துவதற்கும் உம்முடைய கோல் என்னை தேற்றுவதற்கும் கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியானால் இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆவியை உன்னிடத்தில் வைக்கிறது நிமித்தம் என்ன நடக்க போகிறது தெரியுமா? மோசேக்கு முன்பதாக ஆண்டவர் தயையை கடக்க பண்ணினார். மோசேக்கு முன்பதாக கர்த்தர் தயையை கடக்க பண்ணினார். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், மோசேக்கு முன்பாக தயை கடந்தது, ஆனா இன்றைக்கு உனக்குள்ளாக தயையை வைத்து நான் வழி நடத்துகிற தேவனா இருப்பேன். அது அவனுக்கு முன்பதாக போச்சுப்பா. இப்ப தயைய உனக்குள்ள வச்சு, என் ஆவிய உனக்குள்ள வச்சு, நீ இருக்கிற தேசத்திலே உன்னை வச்சு இதெல்லாம் நான் செய்யும் போது நான் கர்த்தர் என்பதை நீ அறிஞ்சிக்க போற என்பதை அறிஞ்சிக்க போற. இவ்வளவு நாட்கள் உன்னை தள்ளினாங்கல்ல, குத்தினாங்கல்ல, தள்ளி விட்டாங்கல்ல, இதை நிமித்தம் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் சொன்னதை செய்ய போறேன். என் ஆவி எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளதா இருக்கிறது என்று சொல்லிட்டு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார் தெரியுமா? காது உள்ளவன் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள நானும் ஆராதிக்கிற தேவன் நம் மத்தியில ரட்சகரா இருக்கிறார். அதனால்தான் நமக்கு கிருபை கிடைக்குது, இரக்கம் கிடைக்குது, தயவு கிடைக்குது, மனதுருக்கம் கிடைக்குது. அப்படி இருக்கும்போது நம்மளை சரி செய்து உன்னதமான தேவனை நோக்கி பார்க்கும்போது மற்ற காரியத்திலிருந்து தப்பிக்கொள்ள முடியும். அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஒரு நாள் வருது, இன்னைக்கு ரட்சகராய் இருக்கிறவர் நாளை தினத்தை நியாயாதிபதியாய் வெளிப்படுவா. No man can escape on that day. ஒரு மனிதனும் அந்த காரியத்துல இருந்து என்ன பண்ண முடியாது, தப்பிக்கவே முடியாது. அவர் நியாயாதிபதியாய் வெளிப்படுவா. அவன் அவனுடைய காரியங்கள் அவன் அவனோட கூட போம் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியான சொல்லுகிறார். இன்றைக்கு அவர் ரட்சகராய் வெளிப்படும் போது, அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும் பொழுது, நியாயாதிபதியாய் வீற்றுக் கொள்ளும் பொழுது நமக்கு இரக்கம் உண்டாகும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியான சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியான சொல்லுகிறார், எதற்காக கர்த்தர் தம்முடைய ஆவியை உங்களுக்குள்ளாக வைக்கிறார் என்றால், கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. எசேக்கியேலின் புத்தகம் 36வது அதிகாரம் 36வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், நிர்மூலமானவைகளை தேவன் கட்ட போகிறார். முதலாவது காரியம், நிர்மூலமானதை தேவன் கட்ட போகிறார். பாலானதை பயிர் நிலமாய் மாற்ற போகிறார். சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அதை பார்க்கும்படிக்கு தேவன் செய்ய போகிறார். அல்லேலூயா. எதற்காக தன்னுடைய ஆவியை வைக்கிறார் என்றால், அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அங்கே இங்க திரும்ப வேணாம், இன்னும் கொஞ்ச நேரம் தான். அல்லேலூயா. முதலாவது காரியம் கர்த்தர் சொல்லுகிறார், என் ஆவியை உனக்குள்ளாக வைக்கிறது நிமித்தம் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உன் வாழ்க்கையில நிர்மூலமா இருக்கிற காரியங்களை ஆண்டவர் கட்ட போகிறார்.
இரண்டாவது காரியம், பாலான காரியத்தை பயிர் நிலமாய் மாற்ற போகிறார். இதை யாருக்கு முன்பாக செய்ய போறார் தெரியுமா? சுற்றி